மார்னிங். கண்டிப்பாக தான் நியூஸ் பார்க்கலாம். லோக்சபா பாசஸ் பில்ஸ் டு ரீப்ளேஸ் பிரிட்டிஷ் எரா கிரிமினல் லாஸ். அதாவது பிரிட்டிஷ் காலத்திய குற்றவியல் சட்டத்தை ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். ராஜ்யசபா பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து லோக்சபா இந்தியன் பீனல் கோட் வந்து பாரதிய நியாய சங்க நியாய சங்கீதா பில் அப்படின்னும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பாரதிய சாக்ஷிய பில் அப்படின்னும், ஒரு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பாஸ் பண்ணதன் மூலமாக பிரசிடென்ட்டுக்கு போயிட்டு அது வந்து சட்டமாக மாறும். ஸோ ஒரு மசோதா சட்டமாக மாறணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் தேவை. ஸோ இரு அவைகளும் நிறைவேற்ற இந்த மசோதாக்களை பிரசிடென்ட் சைன் வச்ச அன்னைக்கு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். So all three were discussed and passed with a voice vote in the absence of the majority of opposition members from India bloc parties, as 97 of them have been suspended from during the session. ஸோ எதிர்க்கட்சிகளுடைய பெரும்பாலான நபர்கள் இல்லாமலே குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து அமெண்ட்மெண்ட் டு த பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நகரிகா சுரக்ஷா சங்கீதாவில் வந்து டாக்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரிமினல் ப்ரொசிக்யூஷன் ஃபார் டெத் டியூ டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் and will make hit and run accident cases punishable by 10 years imprisonment. அதாவது வாகனத்தை வச்சு ஆலயத்தை கொள்வாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து 10 வருட சிறை தண்டனை அப்படிங்கலாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 100 வருடங்களுக்கு இந்த புதிய சட்டங்கள் நடைமுறையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது தேவி பாரதி அப்படிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த நீர்வழிப்படுவோம் வந்து குடிநாவிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நீர்வழிப்படுவோம் இஸ் a line from the புறநானூறு poem, a Sanghamese literary book. The lines நீர்வழிப்படுவோம் புனைப்போல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் translates to a float that sails on the way of the water, indicates the life travels on the path chalked out by fate. ஸோ புறநானூறுல இருந்து இதில் வரி எடுத்து குடிநாவிதர்னு சொல்லக்கூடிய முடி திருத்துபவர்கள் சொல்லணும்னு வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய லைஃப்பை பேஸ் பண்ணி இந்த நாவல் வந்து இவர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. பொதுவாகவே சாகித்ய அகாடமி விருதுகள் வருஷம் வருஷம் ஒரு நாவலுக்கு அல்லது இலக்கிய படைப்பு கொடுக்கறதா, அது ஒன்றும் புதுசு இல்லை. பெரும்பாலான சாகித்ய அகாடமி விருதுகள் தென் மாவட்ட கரிசல் நிலத்தை பேஸ் பண்ணி நிறைய கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கொங்கு நாடு பகுதியிலேருந்து கிடைச்சிருக்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு 1954 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்தியாஸுடைய நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாகித்ய அகாடமிக்கு வந்து
இந்திய இலக்கியத்தில் பல்வேறு மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுது. இலக்கிய விருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது இந்தியாவுடைய நோ பேர் என்ன, இந்தியாஸ் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஞானபீட விருது, இப்படி 2-3 விருதுகள் தான் இந்தியாவில் உள்ள ஃபேமஸ். ஸோ இந்த லிட்டரரி அவார்ட்ஸ் வந்து இந்திய மொழிகளில் இலக்கியத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான், ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாகித்ய அகாடமியோடைய முக்கியமான அம்சம். ஸோ லோக்சபா பாசஸ் Telecom Bill 2023 to replace 138 more old Telegraph Act. ஸோ இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய தொலைத்தொடர்பு சட்டம். பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1885 நினைக்கிறேன். அப்போ இந்தியாவில் வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொலைத்தொடர்புக்கு ஏற்படுத்தப்பட்ட முதல் சட்டமாக இது கருதப்படுகிறது. டெலிகிராஃபில் இப்போ வந்து லைனை வந்து எங்கே போடணும், அதுக்கு லைசன்ஸ் யார் கொடுக்கணும், யாருக்கு வந்து எமர்ஜென்சியில் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி அந்த தொலைத்தொடர்பு வந்து ஊடுருவி இவங்களுடைய தகவலை திருடினா அதுக்கு என்ன தண்டனை, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ இதுதான் டெலிகிராஃப் ஆக்ட். ஸோ இந்த டெலிகிராஃப் ஆக்ட் வந்து 1885 உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கிறது ஒரு பெரிய அப்சல்யூட்டாக இருக்கும். அன்னைக்கு டெலிகிராஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வந்து மொபைல் டெலிகம்யூனிகேஷன் 5G எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டெலிகம்யூனிகேஷன் பில் 2023 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லோக்சபா நேற்று அதை பாஸ் பண்ண நிறைவேற்றிருக்கிறாங்க. On the occurrence of any public emergency, including disaster management, or in the interest of public safety, the central government or a state government of any office specially authorized in this behalf of by the central government or a state government சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தொலைத்தொடர்புங்கிறது எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறலாம் அதில் மெஷர் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இப்போ எமர்ஜென்சி டைம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ கூட தூத்துக்குடி மாவட்டம் கம்ப்ளீட்டாக தீவு மாதிரி இருக்கு. இப்போ தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு போயிடலாம். திருச்செந்தூர் சைடில் போகிறதுக்கு இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாதி வரைக்கும் தெரியல. ஏன்னா சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லைன்னா தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயல்படாது, மொபைல் ஃபோன் இருக்காது. அப்போ எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? ஸோ எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய சில அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. தொலைத்தொடர்புக்கு என்ன பண்ணுறது, ஒன்று வந்து 2-வே ரேடியோஸ்ன்னு சொல்கிறது, வாக்கி டாக்கி. இந்த வாக்கி டாக்கி வந்து ஓரளவுக்கு, அதாவது இந்த வாக்கி டாக்கி டிவைஸே இப்போ நான் நேரில் போய் பார்த்ததுனால தெரியும், ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அவங்க அஃபீஷியல்ஸே வந்து லிமிட்டடாக வச்சுருக்காங்க. அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் செயல்படுனா கூட வந்து அங்கே இணையதள சேவையோ மின்சார சேவையோ இல்லாத அளவுக்கு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி 2-வே ரேடியோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று சேட்டலைட் ஃபோன்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட் ஃபோன்ஸ் வந்து அதுக்கு சேட்டலைட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், மாநிலத்தோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு நம்ம பேச முடியும். அது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் ஹையர் அஃபிஷியல். சேட்டலைட் ஃபோன் நீங்கள் நம்ம வச்சிருக்க முடியாது. அப்புறம் ஹேம் ரேடியோ, நான் சொன்ன மாதிரி ஹேம் ரேடியோன்னு இருக்குது. இன்னொன்று வந்து சிபி ரேடியோஸ்னு இருக்குது. சிபி ரேடியோஸ்னால் சிட்டிசன்ஸ் பேஸ்டு ரேடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 27 மெகாஹெர்ட்ஸில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் யூஸ். இப்போ நீங்கள் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு தீவாக இருக்கக்கூடிய, இப்போ வந்து நிறைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமங்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருத்தர் அங்கே போயிருந்தாருன்னா ஒருத்தர் அங்கேருந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறது நிலவரத்தை சொல்லலாம். 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே என்ன பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். அது பேர் தான் சிபி பேஸ்ட் ரேடியோ, அதாவது கம்யூனிட்டி
சாரி, சிட்டிசன்ஸ் பேண்ட் ரேடியோன்னு அதுக்கு பேர். சிட்டிசன்ஸ் பேண்ட். இது வந்து பெரும்பாலும் இந்த ட்ரக்கர்ஸ், இந்த ட்ரக்கர்னு சொல்லக்கூடிய இந்த லாரி டிரைவர்ஸ், பைக்கில் போகிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இது யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இது எமர்ஜென்சி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 5000 கொடுத்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக வச்சிருக்கணும், நம்ம வந்து வச்சிருக்கணும். உதாரணமாக மலைப்பகுதி டிசாஸ்டர் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நடக்குது இப்போ உதாரணமாக பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கும் மிஞ்சி போனால் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஊர். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபி ரேடியோஸ்னு பேர், சிட்டிசன்ஸ் பேண்ட் ரேடியோ. ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்னா, இந்த பப்ளிக் எமர்ஜென்சியில் டெலிகம்யூனிகேஷன் தொடர்பு எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நேரத்துலலாம் வானொலி மிகப்பெரிய உதவியாக இருக்கும், ரேடியோ. அதுக்கு தான் நாம் வந்து டிசாஸ்டரில் கண்டிப்பாக ரேடியோ வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது சொல்கிறோம். J11 cases. Government issues a COVID alert, says no clustering of J1 cases. J1N அப்படிங்கிறது வந்து கோவிட்ல ஒரு வேரியண்ட்டு. இப்போ அது பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அது கொத்து கொத்தா ஒன்றும் பரவலை. அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. WHO சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம், அப்புறம் இந்திய அரசனுடைய சுகாதார அமைச்சகம், ரெண்டு பேருமே வந்து சொல்லிக்கிறாங்க. பட் இது வரைக்கும் யாரும் பெருசாக யாரும் இறக்கலை. பட் இருந்தாலும் கன்சர்ன்ஸ் ஆஃப் வேரியண்ட்னு சொல்லக்கூடிய அதை கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக தான் இருக்கணும். எப்போனாலும் அது நிறைய பரவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது அரசு எச்சரிக்கையாக இருக்குது. அது மாதிரி 93% கேசஸ் வீட்டிலே இருந்து அவங்க சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ கோவிட் வந்து இந்த வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல, அது மக்களுக்கு பரவ 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 தன்னுடைய வடிவத்தை மாற்றி மாற்றி ஒரு வேரியண்ட் புதுசாக உருவாயிட்டே தான் இருக்கும். தென் ரக்யூம் இன் ராகா ஜங்கி பெஸ்ட் இங்கிலீஷ் ஒர்க்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் ஆத்தர் ராஜசேகரன், தேவி பாரதி, தெலுங்கு ரைட்டர் பதஞ்சலி சாஸ்திரி, அண்ட் மலையாளம் ரைட்டர் வி ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் இந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருதுகள் வாங்கினவங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து ரக்யூம் இன் ராகா ஜங்கி, இவங்களுக்கு வந்து இந்த படைப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து 1,00,000 பரிசு. அதாவது தாமிர பரிசு. அந்த தாமிர அது என்ன சொல்லுவாங்க, பிளேக்குன்னு சொல்லுவாங்க. தட்டு, அந்த தட்டு மாதிரி இருக்கும்ல, நெகிழியா, அது ஒரு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு வந்து பொற்கிளி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு சால் போட்டு 1,00,000 பரிசு உங்களுக்கு. ஸோ அந்த யார் யார் என்னென்ன எந்தெந்த மொழிகளில் யார் யார் என்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல நான் கொடுக்குறேன். தென் FSSAன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசினுடைய இந்திய உணவு தரநிர்ணய ஆணையம் சதர்ன் ரயிலில் வந்து 8 ஈட் ரைட் ஸ்டேஷன்ஸ், சுத்தமான உணவகங்கள் கொண்ட 7 ரயில் நிலையங்கள், அதாவது சென்னை சென்ட்ரல், திருச்சி, திருச்சிராப்பள்ளி ஜோனல் ரீஜனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன், ஜெட்டின்னு சொல்லக்கூடியது, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சூர், கும்பகோணம். ஸோ வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு அதிகம். சென்னை, திருச்சியில் 2, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த ரீஜனில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஈட்ரெட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அந்த ரயில் நிலையத்தில் சரியான முறையில், சுத்தமான முறையில் உணவுகளை கையாளுறது, கொடுக்கறது பயணிகளுக்கு. அப்படி இருந்தால் அந்த ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்க, ஈட்ரெட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அர்ஜுனா விருதுகள் கொடுத்துருக்குறாங்க முகமது ஷமிக்கு. அது போக எத்தனை ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. துரோணாச்சாரியா அவார்டுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து லலித் குமார், ரமேஷ். அது மாதிரி துரோணாச்சாரியா அவார்டு லைஃப் டைம் கேட்டகரி வந்து ஜஸ்கிரித் சிங், அப்புறம் தியான் சந்த் விருது, அப்புறம் மௌலானா அப்துல் கலாம் விருது. இது வந்து மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா வந்து சிரக் ஷெட்டி அண்ட் சத்விக் சயராஜ் ரான்கி ரெட்டி பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக இந்த விருதுகள் ஏதாவது ஒரு கொஷின் வரும் இன்டர்நெட்டில், 1-2 கொஷின்ஸ் வரும். அர்ஜுனா விருது இந்த வருஷம் கொடுத்த கிரிக்கெட்டருக்கு யார் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ லிஸ்ட்டையும் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு பாப்புலரான
கிரிக்கெட்டர்ஸ், பாப்புலரான பேட்மிண்டன் பிளேயர்ஸ் அவங்கள மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இந்த விருதுகள் வந்து ஸ்போர்ட்ஸில் கொடுக்கக்கூடிய உயரிய விருதுகள், ட்ரோனாச்சாரியா, தியான் சந்த், அர்ஜுனா, இதெல்லாம். ஸோ இன்னைக்கு வந்த நியூஸ் வந்து இதுதான். ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், ஈட் ஸ்டேஷன்ஸ், சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் J1 கேஸ், டெலிகாம் பில், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கிரிமினல் லாவை ரீப்ளேஸ் பண்ணது. தேங்க்யூ.